சுத்தம் செய்வது ஈரப்பதத்தால் பரவும் நோய் தொற்றுகளை தடுக்கவும் கோழிகளின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தவும் மிகவும் அவசியம். ஈரமான அசுத்தமான கொட்டகைகள் கோழிகளுக்கு நோய்களை உண்டாக்கும். கொட்டகையில் உள்ள கழிவுகளை அகற்றி படுக்கை பொருட்களை தவறாமல் மாற்றி கொட்டகையின் தரைப்பகுதி உலர்ந்ததாகவும் சுத்தமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்துவது மழைக்காலத்தில் கோழி வளர்ப்பிற்கு மிகவும் முக்கியம். கோழி கொட்டகையை சுத்தம் செய்வதன் முக்கியத்துவம். நோய் தடுப்பு. மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் நோய்க்கிருமிகள் பெருகி தொற்றுகளை ஏற்படுத்தும். கொட்டகையை சுத்தமாக வைத்திருப்பது நோய்கள் பரவுவதை தடுக்க உதவும். உடல் ஆரோக்கியம். சுத்தமான உலர்ந்த கொட்டகையில் கோழிகள் நோயின்றி நலமாக இருக்கும். குறைந்த நோய் பாதிப்பு. கொட்டகைகளை சுத்தமாக வைத்திருப்பது கோழிகளுக்கு ஏற்படும் சுவாச மற்றும் பிற நோய்களை தடுக்கும். மழைக்காலங்களில் செய்ய வேண்டியவை. 1. கழிவுகளை அகற்றுதல். கொட்டகையில் உள்ள கழிவுகளை தினமும் அகற்றி குப்பைகளை அப்புறப்படுத்துங்கள். 2. படுக்கை பொருட்களை மாற்றுதல். பழைய ஈரமாகிவிட்ட படுக்கை பொருட்களை சாணம் வைக்கோல் போன்றவை அகற்றிவிட்டு சுத்தமான உலர்ந்த படுக்கை பொருட்களை போடுங்கள். 3. தரையை கவனித்தல். கொட்டகையின் தரை ஈரமாகாமல் உலர்ந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். கொட்டகையை உயரமான இடங்களில் அமைப்பது நல்லது. 4. சரியான காற்றோட்டம். கொட்டகையில் நல்ல காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் நேரடியாக கோழிகள் மீது மழைத்துளிகள் விழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றும் 5. உலர் தீவனம் அளித்தல். ஈரமான புற்களுக்கு பதிலாக உலர்ந்த தீவனங்களான வைக்கோல் மற்றும் கடலை கொடியுடன் அளித்தல் நல்லது. பொட்டாசியம் பர்மனேட் இது ஒரு கிருமி நாசினி. இது கோழி பண்ணைகளுக்கு சுத்தம் செய்ய தேவைப்படுகிறது. 1 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு பாக்கெட் அளவில் 10 கிராம் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை எங்கெங்கு கிருமிகள் சுத்தமில்லாமல் இருக்கிறதோ அங்கு அதிகமாகவும் நார்மலாக இருக்கும் இடத்தில் கம்மியாக தெளித்தால் தேவை அளவிற்கு இதை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு செலவுகளும் குறைகிறது மற்றும் கிருமிகளும் அழிந்து விடுகிறது. பண்ணைகளில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நேரடியாக சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் அல்ல, மாறாக இது கிருமிநாசினியுடன் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. கிருமிநாசினியை சேர்த்த பிறகு அதன் செயல்திறனுக்காக குறிப்பிட்ட நேரம் காத்திருந்து பின்னர் பண்ணையை சுத்தம் செய்ய வேண்டும். ஃபார்மால்டிஹைட் போன்ற கிருமிநாசினியுடன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை சேர்த்து பயன்படுத்துவது குறித்து தகவல்கள் உள்ளன. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பயன்படுத்தும் முறை பொதுவான கிருமிநாசினிக்கு உதாரணமாக. 1. சுத்தம் செய்தல். முதலில் கோழிப்பண்ணையின் தரை, தொட்டிகள் போன்றவற்றை நன்கு சுத்தம் செய்து எஞ்சியிருக்கும் குப்பைகள், கழிவுகள் போன்றவற்றை அகற்ற வேண்டும். 2. கிருமிநாசினி தயாரித்தல். குறிப்பிட்ட கிருமிநாசினியுடன் அதற்குரிய விகிதத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது ஃபார்மால்டிஹைட் போன்றவற்றை தண்ணீரில் கலந்து கலவையை தயாரிக்க வேண்டும். 3. பயன்படுத்துதல். இந்த கிருமிநாசினி கலவையை பண்ணையின் அனைத்து இடங்களிலும் நீர்க்குழாய்கள் உட்பட பரவலாக தெளிக்க வேண்டும். 4. காத்திருத்தல். கிருமிநாசினி அதன் வேலையை செய்ய குறிப்பிட்ட நேரம், எடுத்துக்காட்டாக 12 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். இந்த நேரம் கிருமி நீக்கத்திற்கு அவசியமானது. மற்றும் 5. வெளியேற்றுதல். தண்ணீரை வெளியேற்றி பண்ணையில் கிருமிகள் ஏதுமிருந்தால் அவற்றை நீக்க வேண்டும். முக்கிய குறிப்புகள். 1. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நேரடியாக சுத்தம் செய்வதற்கான பொருள் இல்லை, ஆனால் கிருமிநாசினியை வலுப்படுத்த உதவும். 2. சரியான கலவையை பயன்படுத்த பண்ணை உயிரி பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவசியம். மற்றும் 3. அதிக கிருமிகள் இருந்தால் அதிக அளவிலான குளோரின் 140 ppm தண்ணீரில் கலந்து பயன்படுத்தப்படலாம்.